வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்ரா ஜோதி நிலையத்திலிருந்து. இப்போ நம்ம இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் நம்மளோட இதில் தெரியப்படுத்துங்க. இதுவரை நம்ம வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்கள்னால் மட்டுமே எல்லாருக்கும் ஒரு தெளிவான நிம்மதி இருக்கும். ஏன்னா குரு பெயர்ச்சின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன்னா குரு பகவான் ஒரு ஒரு கெடுபலனான ஒரு இடத்துல நிற்கிறாருன்னா கூட ஒரு பார்வை பலன் கெடுபலனாக இருந்தால் கூட அதன் நிமித்தம் நன்மைகளே நடக்கும். அதனால எப்பயுமே குரு பயிற்சின்றது ஒரு நல்ல பயிற்சின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மேலும் நம்மளுடைய பயிற்சி பலன்கள்ன்றது எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எந்த பரிகாரம் செய்யணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்கோம். ஸோ கவலையே வேண்டாம். இதுவரை நம்ம இது இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க அந்த போஸ்ட்டை இலவசமாக பெற்றுக்கொள்ளாதவங்க உங்களுக்கு வேணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் அனுப்புங்க. இந்த போஸ்ட் ரொம்ப பயனுள்ள பதிவுங்க. காலையிலே ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம், இன்றைக்கி அமாவாசையா, பௌர்ணமியா, கிருத்திகையா, சங்கடகர சதுர்த்தியா, ராகுகாலம் எப்போ, யமகண்டம் எப்போ, மேலும் ஒரு வார்த்தை ராசி பலன், மேலும் சந்திராஷ்டமம் யாருக்கு, இதெல்லாம் தெரியும் போது காலையிலே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். இதை பெற்றுக்கொள்ளணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, நம்ம இப்போ நேரம் கடத்தாமல் ஒரு பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம தனுசு ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு 6 குரு, மேலும் 5, 7, 9 ஸ்தானங்களையும் வச்சு பார்க்கும்போது தொழில்களில் நிறைய சிக்கல்கள் இருந்து வந்த உங்கள் நிலை இப்போ மாறி புதிய புதிய வாய்ப்புகளாக கிடைக்க ஆரம்பிக்கும். வேலையில் இருந்த பணிச்சுமை உங்களுக்கு அதிகமாக இருந்தது, ஆனால் இனிமேட்டு இருக்கிற அந்த சுமைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மதிப்பும் ப்ரமோஷன்ஸு உங்களை ரெகக்னேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே வேலைக்கு போகிறது, சில பேர் வேலை செய்கிறது பிடிக்காமல் வேலை செய்கிறீங்க, சில பேர் வேலை ஏன் தான் போகிறோன்னு தெரியாமல் வேறு வேலையை இஷ்டம் இல்லாமல் தேடிக்கிட்டும் இருக்கிற வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வேலை செய்கிற இடத்துல இருக்க சலிப்புகள் நீங்கிறாமல் சில விஷயங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு வேலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு மேலே தொல்லை கொடுத்துருந்த அதிகாரிகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு புதிய புதிய வாய்ப்புகளாக இருக்கும். சில பேர் இடமாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த இடமாற்றத்துக்கான அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சில பேர் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, நல்ல வேலை கிடைக்கும், ஆனால் பணிச்சுமையில் மாற்றம் ஏற்படாது. என்ன உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் கூட கிடைக்குமோ சந்தோஷமாக இருக்கும். அதான் அதே மாதிரி புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய புதிய பொறுப்புகள், உண்மையை சொல்லணும்னா ஏற்கனவே எனக்கு வேலை கரெக்டாக இருக்குங்க, புதிய பொறுப்புலாம் நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. ஆனால் அந்த புதிய பொறுப்புகளால் உங்களுடைய முழு திறமையும் வெளிப்பட்டு மதிப்புகள் உயர ஆரம்பிக்கும். சரிங்களா? உடல் நலம் மேம்படுது, ரொம்ப நல்ல விஷயம். புதிய புதிய திறமைகள் வெளிப்படுது. அதே நேரத்தில் உங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடம்பை பார்த்துக்க முடியாத அளவுக்கு வேலை இவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் இனிமேட்டு உங்களோட உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சரிங்களா? வேலையிலையும் முன்னேற்றம் ஏற்படும், தொழிலையும் புதிய புதிய வாய்ப்புகள் சேரும். நிறைய பேர் திருமணம் வாழ்க்கை அமைஞ்சு அது முடிவில் ஏற்பட்டுச்சு, நிறைய பேருக்கு நிச்சயதார்த்த வாழ்க்கை அமைஞ்சு அது முடிவில் ஏற்பட்டுச்சு. இனிமேட்டு அப்படி கிடையாது. இனிமேட்டு உங்களுக்கு சாதகமான ஏற்றமான சூழ்நிலைகள் வரப்போகுது. ஓகேங்களா? அதனால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றது, சில பேர் திருமண வாழ்க்கை முறிஞ்சு போய் இன்னொரு வாழ்க்கை அமையமானு காத்துட்ருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடுகள் நீங்குது. இல்லை, இதான் நான் முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணோன்னு காத்துக்கிட்டு இருக்கேன், நான் இப்போ பொண்ணு பார்க்கலாமான்னு தாராளமாக பார்க்கலாம், பையன் பார்க்கலாமான்னு தாராளமாக பார்க்கலாம். ஆனால் நீங்கள் குடும்ப அந்த ஜாதக பின்னணி, குடும்ப இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு திருமணம் பண்ணுறது ரொம்ப இந்த குரு பயிற்சியில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எல்லாரையும் ரொம்ப நம்பாதீங்க. அந்த நட்பு வட்டாரங்கள் மேலே ஒரு கவனம் இருக்கட்டும். நிறைய பேர் வெளிநாடு வாய்ப்பு, வெளிநாடு வேலை தேடலாம் அப்படிலாம் இருக்கீங்க. கொஞ்சம் அதிகப்படியான தொகை எங்கேயும் கொடுத்துடாதீங்க. உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி சரியான வேலை கிடைக்குதான்னு பாருங்கள். வெளிநாடு வாய்ப்புகள் கதவு தட்டுது, அதை சரியான வாய்ப்புகளை எடுத்துக்க பாருங்கள். முன்னேற்றங்கள், பணப்புழக்கம் ஏற்படுது, குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் நீங்குது, சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு நிறைய ஒற்றுமைகள், சப்போர்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. சில பேர் என்றைக்கோ ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அது இன்றைக்கி சாதகமாக அமையும். என்றைக்கோ வாங்கி வச்சிருந்த இடம் இன்றைக்கி விற்கிறதுக்கான சூழ்நிலைகளும், அந்த வம்பு வழக்குகள்லாம் முடிஞ்சு ஒரு பூர்வீக சொத்து வர்றது, ஒரு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வர்றது, இருக்கிற வீடு மனையை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுது. இதை பயன்படுத்திங்க. தனுசுக்கு 7 சனி முடிஞ்சு கூட பெரிய சந்தோஷத்தை பார்க்க முடியல, நீங்கள் வருத்தப்படுறீங்க. மாறி மாறி கோச்சாரங்கள் சாதகமாக இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களோட தசாபுத்தியும் பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் நிறைய கஷ்ட நஷ்டங்களை பார்க்குறீங்க. ஆனால் தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியிலேருந்து வேலையில் ஒரு முன்னேற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், திருமண வாழ்க்கை கைகூடுதல், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருதல், ஏற்றமான மகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்பத்தில் நிலவுறது, குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படுது, உடல் ஆரோக்கியம் மேம்படுறது, இது மாதிரி பணப்புழக்கம் ஏற்படுது, கடன் சுமை குறையிறது, இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. தவறாமல் நீங்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஒரு தனித்துவத்தையும்
ஒரு சகிப்புத்தன்மையும் நிதானத்தையும் கற்றுக் கொடுக்கும். சரிங்களா? உண்மையிலேயே இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமான பயிற்சி உங்களுக்கு. இதுவரை சொல்லப்பட்டதில் இந்த ராசிக்கு உண்டான பொது பலன்கள் தாங்க. உங்கள் சுயஜாதப்படி பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு விருப்பப்படுறாங்க. ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், உங்களுடைய பிறந்த ஊர், இதை பொறுத்து உங்களுடைய லக்னம், கிரகங்கள் நின்ற நிலை, பார்க்கும் நிலை, தசாபுத்தி, அந்தரம், உப அந்தரம் இதெல்லாம் மாறுபடும். இதன் மூலயமா பலன்கள் மாறுபடலாம். ஏன்னா நாங்கள் சொல்கிற பொது பலன்கள் தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்தில் அதிகமான நன்மைகளை பார்ப்பீங்க. தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் ஒருவேளை 4, 6, 8 12க்குரிய தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பலன்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதுக்காக கவலைப்படாதீங்க. உங்கள் சுயஜாதகத்தை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற பலன்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். மேலும் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான பலன்களையும் பரிகாரங்களும் நவரத்னங்கள் மூலியமாகவும் எந்திரங்கள் மூலியமாகவும் பரிகாரங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேலும் நம்மக்கிட்டே லக்ஷ்மி பூஜை ஸ்டோர்னு இருக்குது. அதிலே ஒரிஜினல் கருங்காலி மாலைகள், சந்தன மாலைகள், ஸ்படிக மாலைகள், மேலும் நிறைய பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அந்த இலவச பதிவு வேணுன்றவங்க தவறாமல் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை தவற விடாதீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.